மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் மீதான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எப்பொழுது இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, மேலும் என்ன காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது? வணக்கம். அதாவது முன் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரியசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் சொத்துக்குழு வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அத்துடன் இந்த வழக்குகளினுடைய இறுதி விசாரணைக்காக தேதி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இதன்படி முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருக்கு எதிரான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரைக்கும் இறுதி விசாரணை நடைபெறும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த 4 வழக்குகளும் இன்றைக்கு இறுதி விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு பிற்பகல் விசாரணைக்கு வந்த நேரத்தில் இந்த வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையானது நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவுக்காக காத்திருப்பதாக கூறி இந்த வழக்குகளின் விசாரணையை சற்று நேரத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளி வைத்திருந்தார். பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து தலைமை நீதிபதி முடிவு செய்யலாம் என்று வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை குறித்து பிறகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்குகளினுடைய விசாரணையை நாளை மறுநாளைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளி வைத்திருக்கிறார். அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை படித்து பார்த்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.